அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புள்ளேல். நாங்கள் இன்றைக்கு 2022ஆம் ஆண்டு முதலாவது ஸ்ட்ரக்சர் ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புள்ளேல்? பாருங்கள், நியூஸ் சிலபஸில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்விகள் தான். ரைட். அதில் ஏ பார்ட் வந்து உண்மையானது பொய்யானது என குறிப்பிட சொல்லி சரியானே. ரைட். 2021 இதே ஃபார்ம் தான் வந்தேன். உண்மை பொய் கூற சொல்லியாக வந்து இந்த 2021 அணு ஐதரசன் கால நிறமாலையில் அவதானிக்கப்படும் லைமன் தொடர் மின்காந்த நிறமாலையில் கலியூதா பிரதேசத்தில் உள்ளது. சரி, எங்களுக்கு தெரியும் ஐதரசன் நிறமாலையில் பிரதானமாக 5 தொடர், அதில் 3 முக்கியம். லைமன் தொடர், பாமர் தொடர், பாசன் தொடர், பிரக்கட் பிஃபோன். அதில் லைமன் பாமர் பாசன் பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். லைமன் தொடரில் வந்து ஐதரசன் நிறமாலையில் வந்து ஊதா கடந்த பிரதேசத்தில் இருப்பார். அதாவது கலியூதா பிரதேசம்னு சொல்லுது. கலியூதா பிரதேசம் அல்லது ஊதா கடந்த பிரதேசம், இப்படி இல்லாட்டி இப்படி சொல்லிடும். கட்புலனற்ற பிரதேசம்னு சொல்ல மேலும். சரியா? ரெண்டாவது பாமல் தொடர், அவர் வந்து கட்புலம் பிரதேசம். பாமல் தொடர் வந்து கட்புலம் பிரதேசத்துக்குரியது. விசிபிள் ரீஜன். சரியானே. லைமன் தொடர் வந்து யூவி ரீஜனா லைமன் தொடர். அடுத்தது பாசன் தொடர் வந்து ஐஆர் ரீஜன், செங்கீழ் பகுதி, அவரும் கட்புலனற்றது. சரியானே. விசிபிள் ரீஜன் அந்த கட்புல பிரதேசத்தில் வர்றது மட்டும்தான் கட்புலன் பகுதின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததெல்லாம் கட்புலனற்ற பகுதிகள் தானே. ரைட். அடுத்தெல்லாம் கட்புலனற்ற பகுதி. இப்போ ஃபெஸ்கூட்டு சரி. லைமன் தொடர் வந்து கலியூதா பிரதேசத்தில் உள்ளது. சரி. இரண்டாவது, ஒரு கல்சியம் அணுவில் திசைவி சக்தி சொட்டன் எலிசமன் 0 ஆன 10 இலத்திரங்கள் உள்ளன. கல்சியத்திடுங்க. அணுவன் 20, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2. சரிதானே. ரைட். எலிசமன் 0 ஆன 10 இலத்திரங்கள் உள்ளன. எலிசமன் 0 என்றால் எஸ்எஃப் சக்தி மட்டத்தை குறிக்குது. சரிதானே. எஸ்எஃப் சக்தி மட்டத்தை குறிக்குது. ரைட். என்ன எஸ் இவரெஸ் மொத்தம் எத்தனை இலத்திரன்? இந்த இடத்துல 2 இலத்திரன், இதில் 2 இலத்திரன், இதில் 2 இலத்திரன், இதில் 2 இலத்திரன், மொத்தம் 8 இலத்திரன் தான் நீக்குது. வாங்க 10 இலத்திரன் நீக்கிட்டு சொல்லுவாங்க. ஸோ இரண்டாம் கூற்று பொய். சரியா? உண்மை பொய் என்று எழுதுங்க. ரைட். N2O மூலக்கூறுக்கு வரையத்தக்க லுயி கோட்டு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 3. நான் சொல்லி பறவை கட்டமைப்பு தொகுத்து எழுதி வச்சுக்கொள்ள சொல்லி. N2Oவுக்கு மொத்தம் 3 பறவை கட்டமைப்பு கீரத்துக்கு 7. N2 எடுத்தால் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டமைப்பில் வாரது தான். சரிதானே. ரைட். சரிதானே. ரைட். N2Oவில் வந்து தெரியும். சரியான. N2ஓட தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டமைப்பு நீங்கள் படிச்சுக்கும். N2O மூலக்கூறு தான் கேட்டு, இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ். சரியா? ரைட். இதுக்கு அடுத்த கீழேலும் இப்போ நான் இதில் ட்ரிபிள் போன் போட்ட மாதிரி இவத்தில் ஒரு ட்ரிபிள் போன் போட்டு கீழேலும். சரியா? அதில் நமக்கு இதில் ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே 2 மைனஸ். சரிதானே. அடுத்தது இன்னும் ஒரு கட்டமைப்பு கீழேலும் N2Oக்கு 2 இடத்துல டபுள் போன் போட்டு கீழேலும். சரிதானே. இவத்தில் ஒரு ப்ளஸ் வரும், இதில் ஒரு மைனஸ் வரும். அவ்வளோதானே. ரைட். இவ்விடத்தில் வந்து ஒரு கொஞ்சம் உறுதிப்பாடு கூட, ஒரு உறுதி குறைச்சல், ஒரு நல்லாவே உறுதி குறைச்சல். ஏற்றப்பகிர்வு அவர்கள் நல்லா கூட வந்து ஏற்றப்பகிர்வு அவர்கள் நல்லா கூட. சரிதானே. இவரில் ஏற்றப்பகிர்வு நல்லா கூட என்பதால் இவர் உறுதி குறைச்சல். இவர் 2 பேரும் ஏற்றப்பகிர்வு சமனாயிருந்தாலும் இதில் ஆக்சிஜனில் மைனஸ் வாரதுதான் எல்லாம், நைட்ரஜனில் மைனஸ் வாரதையும் பார்க்க, மின்னழுத்தன்மை கூடத்தில் மைனஸ் வாரதுதான் எல்லாம். அப்போ இவரையும் பார்க்க இவருக்கு தான் உறுதி கூட. இவருக்கு தானே. ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து ஆவதன அட்டவணையில் 2ஆம் நிலை மூலகங்களிலேயே ஃப்ளோரினானது இலத்திரங்களை பெற்றுக்கொள்ளும் சக்தியில் மிகப்பெரிய மறைப்பெருமானத்தை உடையது. அது சரியா? இலத்திரன் ஏற்றல் சக்தி. சரியான. இதுவும் பொதுவாக வருது அடிக்கடி. 2021 மன்னிந்த பாருங்கள், எந்த கேள்வி அடிக்கடி வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. சரிதானே. அப்படியோ பாஸ் பேப்பர் தான் வரப்போகிற ஃபைனல் எக்ஸாமுக்கு பயப்பட தேவையில்லை. கெமிஸ்ட்ரி லேஷன் இதுக்கு முந்தைய சொல்லி கெமிஸ்ட்ரி சிம்பிள். சரியானே.
பொதுவாக பாசுபர் கேள்வியில் கடந்த ஒரு 10 வருஷம் இப்போ நான் செய்தது சரியாக விளங்குறது வச்சு கொண்டீந்தா அது வேணி மட்டும் போதும். நல்ல லெவலுக்கு போயிடும் கெமிஸ்ட்ரி இன்ஷா அல்லாஹ். பாசுபர் போதும், பாசுபருக்குள்ளே தான் வரேன். சரிதானே? ரைட். பாசுபரில் மிக ஃபுல் தெளிவுண்டா பெற்றுக்கோங்க. சரிதானே? ரைட். ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கேட்டு வேணும் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு என்ன சப்போர்ட் கட்டாயம் மீக்கி. சரி, ரைட். அப்போ இவற்றில் இரண்டாம் நிலை மூலகங்களிடையே ஃப்ளோரினானது இலத்திரங்கை பெற்றுக்கொள்ளும் சக்தியில் மிகப்பெரிய மறைபெருமானம். ரெண்டாம் நிலை மூலகம் என்றால் ரெண்டாம் ஆவதனத்துக்கு குறிப்பிட்டீங்க. சரியான லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன் இதெல்லாம் இருக்குது. இவற்றில் நியோனும் பெரிலியமும் நைட்ரஜனும் ப்ளஸ் பெருமானம் வரையும் முதலாவது இலத்திர பெறக்கொள்ள சக்தியை உறிஞ்சும். சரிதானே? அடுத்த கொஞ்சமும் மறைப்பெருமானம் அந்த டைம் யுகத்தில் பெருமானம் கூடிக்கொண்டு வர இலத்திர ஏற்றல்னா மறையில் கூடினது கூட உங்களுக்கு பெருமானம் ஒன்றும் கொடுத்தில்ல. நீங்கள் ஆஃப் வச்சுக்கோங்க. இங்கே பெருமானம் கூடிக்கொண்டு போகிற பொதுவாக முந்தி ஒரு ஓடர்னு சொல்லி கேடு செய்யறதுக்காக கூட குளோரின், 2வது ஃப்ளோரின், 3வது சல்ஃபர், 4வது ஆக்சிஜன் ஆல்ரெடி பழைய பாசப்பை கேடு செய்யறதுக்கும் உதவும். இலத்திர நேற்றல் கூடினதுன்னு கேட்டால் குளோரின், 2வது ஃப்ளோரின், 3வது சல்ஃபர், 4வது ஆக்சிஜன். இந்த நாளை தெரிஞ்சவனால பாசப்பை கேடுகளை செய்யலாம். 2ஆம் ஆவர்த்தனத்தில் கூடன்னு கேட்டால் ஃப்ளோரின், 3ஆம் ஆவர்த்தனத்தில் கூடன்னு கேட்டால் குளோரின். அதே போல் 2ஆம் ஆவர்த்தனத்தில் குறையவன்னு கேட்டால் பெரிலியம், 3ஆம் ஆவர்த்தனத்தில் குறையன்னு கேட்டால் மெக்னீசியம். இலத்திரன் ஏற்றல் சக்தியாக விளங்குது தானே? ரைட். இவத்தில் ஃப்ளோரினானது இலத்திரங்கை பெற்றுக்கொள்ளும் சக்தியில் மிகப்பெரிய மறைப்பெருமானம். இலத்திரன் ஏற்றலண்டா மறைய குறிக்கிய அதில் இவருக்கு கூட மைனஸ் வர. சரிதானே? ரைட். அடுத்தது ஆர்கனின் கொதிநிலை குளோரினின் கொதிநிலையிலும் உயர்ந்தது. அது சரி. இப்போ உலோகங்களுக்கு நாங்கள் கொதிநிலை உருகுநிலை பார்க்க உலோக பிணைப்பு வலிமை வச்சு இவற்றில் தந்தைக்கு அலோகங்கள் அதுக்கு மூலக்கூட்டு பருமனா பாருங்கள். மூலக்கூட்டு திணிவு, மூலக்கூட்டு பருமை. சரியானே? மூலக்கூட்டு பரப்பு கூடினா கொதிநிலை லண்டன் விஷயம் கூடுதலால் கொதிநிலை கூடுன்னு சொல்லுவேன். ஆர்கன்ட மூலக்கூட்டு திணிவு Cl2 மூலக்கூட்டு திணிவை பார்க்க கூட. ஆகண்ட மூலக்கூட்டு திணிவு Cl2 மூலக்கூட்டு திணிவை பார்க்க கூட. ஸோ ஆகனு தான் மூலக்கூட்டு பருமன் கூட, அவரு தான் கொதிநிலை கூட. சரிதானே? பாபம் மூலக்கூட்டு திணிவு கொஞ்சம் மீறி Cl2க்கு இடத்துல Cl2க்கு தான் கூட கொதிநிலை. ஏன் Cl2 மூலக்கூட்டு திணிவு தான் கூட. ஏன் குளோரினுக்கு 35.5 இருக்கு, 35ல் 2 இருக்குது. அப்போ ஒரு 71 மாதிரி வருது Cl2க்கு. ஆகனுக்கு வர 38, 39 மாதிரி. சரிதானே? 38, 39 மாதிரிதான் ஆகனுக்கு வர. நீங்கள் அந்த மூலத்திணி பெருமானத்தை போட்டால் சரிதானே? அப்போ ஆகனுக்கு வருது 39 மாதிரிதான் வர. அப்போ Cl2க்கு தான் மூலக்கூட்டு திணிவு கூட. அப்போ Cl2க்கு தான் கொதிநிலை கூட. இவற்றில் மாறி சரி. ஆகனின் கொதிநிலை குளோரினின் கொதிநிலை உயர்ந்ததான் இல்லை. Cl2க்கு தான் கொதிநிலை உயர்வு. ஹீலியம், நியோன், ஆர்கன் ஆகிய விளிமிய வாயுக்களிடையே நியோன் முதலாம் அயனாக்க சக்தி உள்ளது இல்லை. எங்களுக்கு தெரியும் ஹீலியம் முதலாம் அயனாக்க சக்தி மிக கூடிய மூலகமே ஹீலியம். சரியானே? அப்புறம் 2வது நியோனோட சொல்லணும். ஹீலியம், நியோன், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன், கிரிப்டன். சரிதானே? அப்புறம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் அப்படி வரிசை நிறுவே முதலாம் அயனாக்க சக்திக்கு. சரிதானே? ரைட். வாகக்கூட ஹீலியம் வீட்டில் நியோன்னு சொல்லிக்கி அதால் போய். அப்போ ஏ பார்ட் முடிஞ்சு விளங்கிக்குமே நினைக்கிய பி பார்ட்டுக்கு போம். சரியானே? NFS எனும் மூலகங்கள் மாத்திரம் அடங்கிய ஒரு மூலகத்தின் அடிப்படை கட்டமைப்பு சந்திகி. அதுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க உயிர் கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு சந்திகி இப்படி. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் பொதுவாக 17 கூட்ட மூலகங்கள் அலட்சியங்களுக்கு ஒரு பிணைப்புகள் வர. ஹைட்ரஜனுக்கும் அலட்சியங்களுக்கும் பொதுவாக ஒரு பிணைப்புகள் வர. அலட்சியங்கள் ஒரு பிணைப்பு. ரைட். இப்போ இதில் 2 மையான விஷயத்தை அட்டத்தை பூர்த்தி செய்யுங்க. சல்ஃபர் 3ஆம் ஆவது என்பதால் அட்டக மீறலும், மெட்டிலத்திறனையும் பார்க்க மீறலும், ஆனால் நைட்ரஜனுக்கு மீறலாம். இப்போ இடத்துல ஏற்றம் வராத மாதிரி இருந்தால் இதில் டபுள் பொண்டை போட்டால் ஏற்றம் வராது. இதில் சிங்கிள் பொண்டை வச்சுண்டாக்க இதில் ஏற்றம் வருமே. மூலக்கூறு என்பதால் ஏற்றம் வராமல் கீறது இல்லை. இப்போ தான் இதில் ஒரு டபுள் பொண்டை போட்டால் நைட்ரஜனுக்கு இதில் ஒரு தனிச்சொடி போட்டால் ஓகே விடும். ஓகே. சல்ஃபரில் இவருக்கு ஒரு தனிச்சொடியை போட்டால் அவடமும் பூர்த்தி. சரியானே?
சல்ஃபர் சுற்றி 6 இலத்திரன் வரணும், நைட்ரஜன் சுற்றி அதில் 5 இலத்திரன் வரணுமா. ரைட். இப்போ இதுதான் உறுதியான மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கட்டமைப்பு. மேலே வரைந்த கட்டமைப்பில் NS அணுக்களை சுற்றியுள்ள வடிவங்களையும் ஒற்றியற்ற நினைந்தாட்டாம். இவற்றில் வடிவம் எத்தனை? சிக்மா பொண்டுக்கு 8 தனிச்சோடிக்கு 2 கொடுங்க. 8 16 2 அப்போ 18 கோண வடிவம். இதை சுற்றி நைட்ரஜனை சுற்றி கோண வடிவம். இதில் 8 16 24 2 முக்கோண கூம்பம் 26 முக்கோண கூம்பகம். சிக்மா பொண்டுக்கு 8 தனிச்சோடிக்கு 2 வடிவம் பார்க்குறதுக்கு முக்கோண கூம்பகம்னு எழுதுங்க. சரிதானே? முக்கோண கூம்பக வடிவம்னு எழுதுங்க. ரைட். சோம்பரைக்கு இப்படி முக்கோணமாக்கோல் போட வானம். சரியான கூம்பு இல்லை கூம்பகம்னு சரியாக வசனமாக இருக்குங்க. ரைட். மின்னழுத்தம் அடுத்த ஒற்றியற்ற நான் கேட்டிக்கு மின்னழுத்தமே கூணத்துக்கு மைனஸும் அடுத்ததுக்கு ப்ளஸ்ஸும் பெனிப்பா பார்க்கணும். ஃப்ளோரினுக்கு -1, நைட்ரஜனுக்கு எந்த வார +1, இதுக்கு -1 இதுக்கு +1. இதில் சல்ஃபரால் சல்ஃபருக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ், இதுக்கு -2. அப்போ விளைவாக -1 வருது. இதில் விளைவாக இதில் -1 விளைவாக -1. இங்கே விளைவாக எந்த வரும்? +4 வருமா? ஏன் மின்னத்தன்மை குறைஞ்சது சல்ஃபரு, இதில் மின்னத்தன்மை கூடினாக்களை பிணைப்பு 4 பிணைப்புக்குது. அப்போ +4 விளங்குதா விஷயம்? ரைட். அப்போ அது ஓகே. ஒற்றியற்ற நம்பர் பார்க்க தெரியும். பிணைப்பால் பார்க்க மின்னத்தன்மை கூணத்துக்கு மைனஸும் அடுத்ததுக்கு ப்ளஸ்ஸும். NO4 - மூன்று ஒரு கூட்டு கட்டமைப்பு தந்திரிக்காம அடுத்த 3 கீரட்டாம். லேசி HNO4 தூக்கி 2020 MCக்கு. இப்போ இது NO4- விளங்குதா? லேசாக தான் வர பாசு பேர் பேஸ் பண்ணி தான் வருது பாருங்க. முதலாவது சந்திக்கு இப்படி உண்டு. இதை வச்சு எங்களுக்கு கெஸ் தான் பண்ணலும். கீரிக்க தேவையில்லை. MCக்கு வேணால் கீரிக்க தேவையில்லை. இப்போ ஸ்ட்ரக்சர் என்பதால் கீறணும். இவத்துக்கு ஒரு டபுள் மவுண்ட் போட்டிங்க, அடுத்தது இங்கே ஒரு டபுள் மவுண்ட் போடையிலும், அடுத்தது எடுத்து போடையிலும், அடுத்தது எடுத்து போடையிலும், மொத்தம் 4 கீரையில் மூணும். சரி தானே? சரி பார்ப்போமே. இவத்து போட்டது இவடுத்து கொண்டு போடு, இவடுத்து போடு, மொத்தம் 4 தான் கீரையுமா. ரைட். அப்போ அடுத்தது இவத்து டபுள் பண்ண போடும். இங்கே மைனஸ் தனிச்சோடியன் குறித்து காட்டணும் கட்டாயம். சரிதானே? ஏற்றம் சமனே இங்கே ஒரு ப்ளஸ் வரும். ரைட். சரியாரு? அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடும். டிபுள் பொண்ணுகள் போடல. அந்த டைமுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்ற பகிர்வு அந்த மீது சந்தர்ப்பமாக வந்துடும் அந்த டைமுக்கு. சரிதானே? இதில் உறுதியற்ற கட்டமைப்பாக ஏற்ற பகிர்வு கூடி இதில் இது உறுதியற்ற கட்டமைப்பாக தான் வரும். அடுத்தது இங்கே டபுள் பண்ண போடும். சரிங்க. சரிதானே? ரைட். அப்போ இந்த 4 கட்டமைப்பு தான் கீரையிலும். அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இது இலகுவானது தான். ரைட். இப்படி அட்டகம் பூர்த்தி செய்யப்படணும். அதில் NO4- விளைவாக ஒரு மைனஸ் வந்தால் சரி. 2- விளைவாக 2- வரணும். மூலக்கூறண்டா விளைவாக எட்டம் வரப்படாது. ஓகே. ரைட். அதில் உறுதியற்ற கட்டமைப்பு வாக்கு வேண்டாம். உறுதியானத்தையும் பார்க்க உறுதியற்றதில் எட்ட பகிர்வு கூடுதலாக இருக்கும். மின்னத்துமை கூர்ணத்துவல ப்ளஸ் ஏற்றங்கள் வரையிலும். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்கள். இப்படி ஒரு கட்டமைப்பு தந்துட்டு இது வளமையாக வாரது இலகுவானதா? கீரி தந்தும் மீக்கி நிழலுக்கு கீரை செல்லியும் இல்லை, அவனை கீரி தந்திக்கான். சரியா? இந்த கேள்வியில் யாரும் பிள்ளைவிடப்படாதா? இலகுவான கேள்வி. ஜாயா மார்க்ஸ் எடுக்கணும். சரிதானே? 3 வருஷம் படிச்சுட்டு இதில் பிள்ளைவிடுதுன்னா நியாயம். சரிதானே? இதெல்லாம் இலகுவானது. ஒவ்வொரு வருஷம் வாரம் தெரியுமே. சரிதானே? அட்டவணை ஃபில் பண்ண தான் நீங்கள் இதை வச்சு. ரைட். இப்போ ஹேட்டிக்கு பாருங்க. C1 N2 N3 N4 பார்த்தானே. இது C1
N2 N3 N4 ஓகே பாருங்க இதுக்கு வெஸ்ப ஜோடிகளின் எண்ணிக்கை வெஸ்ப ஜோடி இப்படி பார்க்குங்க சிக்மா பாண்டையும் தனிச்சோடியும் கூட்டும் C1ல 3 வெஸ்ப ஜோடி 3 இதில் வெஸ்ப ஜோடி 3 N2ல 3 இதில் வெஸ்ப ஜோடி 4 சிக்மா பாண்டையும் தனிச்சோடியுமா இதில் வெஸ்ப ஜோடி 2 விளங்குதா അതുപോലെ ഹേറ്റിക്ക് ഇലത്തന ഷോടിക്ക് എത്ര നിമിഷം എസ്പെഷ്യലി 3 SP2 കലപ്പ SP2 ഇലത്തന ഷോടിക്ക് എത്ര നിമിഷം തലമുക്കോണം എഴുതുക ഇതിലെ തലമുക്കോണം 3 തലമുക്കോണം ഇത് നാൻമുഖി ഇത് നേർഹോട് அல்லது நீட்டலா நேர்ஹோடு அல்லது நீட்டல் ரைட் வடிவம் எப்படி பார்க்கணும் என்ன சிக்மா பாண்டு எட்டும் தனிச்சோடிக்கு 2 கொடுங்க இதில் தலமுக்கோணம் வரும் 24 பெருமானம் வருது இதில் 18 பெருமானம் என்றால் கோண வடிவம் இதில் 20 பெருமானம் என்றால் கோண வடிவம் இதில் எத்தனை வரும் நேர்ஹோடு அல்லது நீட்டல்னு சொல்லணுமா நேர்ஹோடு 16 பெருமானம் நேர்ஹோடு அல்லது நீட்டல் சரியானே கலப்பாக்கம் 3 SP2 4 SP3 2 SP சரியா 2 SP 3 SP2 4 SP3 5 SP3 6 SP3D 6 SP3D2 5 SP3D இப்போ இதை வச்சு சரியானே ஜோடி வச்சு கலப்பை பாருங்கள் கலப்பை வச்சு இலத்திரன் ஜோடிக்கு ஏற்றினதும் எழுவுங்க அப்புறம் வடிவத்தை எழுவுங்க அந்த சிக்மா பாண்டு 8 தனிச்சோடிக்கு 2 இதிலெல்லாம் பிளவுப்படாது இலகுவானதா ரைட் அப்புறம் சிக்மா பிணைப்புகள் உண்டாகுவதில் சம்மந்தப்படுத கலப்பு அணுவபிட்டல கேட்டி சரியான இதழிக்கியன் ரைட் ஹைட்ரஜனும் C1ம் கேட்டிக்கு தொங்கலை வாரது வந்து அணுபிட்டல் கொடுங்க அடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் கலப்பபிட்டல் கொடுங்க இதுக்கு 1s அணுபிட்டல் ஏன் இதில் இடத்திரண்டை வெளியே பாருங்கள் 1sல முடியும் 1s அணுபிட்டல் இது வந்து SP2 கலப்பபிட்டல் சரியான 1s அணுபிட்டல் SP2 கலப்பபிட்டல் அப்போ ஹேட்டிக்கு வந்து இவருக்குமா SP2 கலப்பபிட்டலா சிக்மா பாண்டோட பொதுவாக கலப்பு சம்மந்தப்படுது ரைட் இதில் அடுத்தது இதுக்கும் N2 N3 SP2 கலப்பபிட்டல் SP3 கலப்பபிட்டல் அடுத்தது இதுக்கும் SP3 கலப்பபிட்டலும் SP கலப்பபிட்டலும் லாஸ்ட்டாக இதுக்கும் SP கலப்பபிட்டலும் 2p அணுபிட்டல் எழுத மேலும் SP கலப்பபிட்டல் எழுத மேலும் சரிதானே ரைட் விளங்கி மன்னிக்கு அடுத்தது பைபொனில் இப்போ அணுபிட்டல் தான் சம்மந்தப்படுது பைபொன் கேட்டால் அணுபிட்டல் பாருங்கள் அதில் இலத்திரன் எழுவி கடைசியில் இதில் முடியுதுன்னு வேணுங்க கார்பன் 2pயில் முடியும் அப்போ 2p அணுபிட்டல் இதுக்கு 2p அணுபிட்டல் கேப்டி இதுக்கும் இடையில் இதுக்கு 2p அணுபிட்டல் அடுத்தது இது ரெண்டுக்கும் இடையில் ஹேட்டிக்கு 2p அணுபிட்டல் ரெண்டு ஃபைபொண்டி இப்போ 2p அணுபிட்டல் ரெண்டு பழிவுனா சரி பின்ன இப்போ கோணம் கேட்டிக்கு C1 எந்த வடிவம் 120 அந்த தலைமுக்கோண வடிவத்துக்கு இந்த கோணம் பிணைப்பு கோணம் 120 சரியா தலைமுக்கோண வடிவத்துக்கு நான் கொடுக்க பிணைப்பு கோணம் 120 நேர்ஹோடுக்கு 180 தலைமுக்கோணத்துக்கு 120 ஒரு தனிச்சோடி வார கோணலுக்கு 118 நான்முகிக்கு 109.5 முக்கோண கூம்பகத்துக்கு 107 அன்னளவாக 2 தனிச்சோடி வார கோணலுக்கு 104.5 சரிதானே அப்புறம் இப்போ நான் சின்னத்தை மார்க் பண்ணிக்கோங்க ரைட் அப்போ தலைமுக்கோணம் 120 இவற்றில் பாருங்க ஒரு தனிச்சோடி வந்த கோணல் சரிதானே அப்போ 118 மாதிரி வாரம் சரிதானே ரெண்டுலேயும் எத்தனை ஜோடிக்கு எத்தனை தலைமுக்கோணம் தான் தலைமுக்கோணத்தில் மூணும் பிணைப்பாக வாரம் மூணும் பிணைப்பு ஒரு தனிச்சொடி வந்தால் பாருங்க இலத்தனை ஜோடிக்கு எத்தனை தான் தனிச்சொடி வந்து இலத்தனை ஜோடிக்கு எத்தனை தலைமுக்கோணம் தான் ஆனால் வடிவம் வந்து கோணவே பிணைப்பு பதில் ஒரு தனிச்சொடி வந்து நான் கொஞ்சம் கோணம் குறையுது ரெண்டு தனிச்சொடி தள்ளுகை காரணமாக இப்போ இது 120 இதுக்கு ஒரு 118 மாதிரி வாரம் அடுத்தது 2 தனிச்சொடி வந்தது கோணல் இது 104.5 மாதிரி வரும் சரிதானே இப்போ நான்முகியில் 4 பிணைப்பு 109.5 முக்கோணுக்கும் பார்த்தால அதுக்கு பதிலாக ஒரு தனிச்சோடி இப்போ 107 கொஞ்சம் குறையுது 2 தனிச்சோடி வர கோணலில் அந்த இன்னும் கொஞ்சம் குறையுது 104.5 மாதிரி வரும் சரிதானே ரைட் இது 3க்கும் 4 எத்தனை ஜோடிக்கு எத்தனை தான் ஆனால் வடிவத்தை வச்சு கொஞ்சம் அந்த தனிச்சோடி தள்ளுகை காரணமாக பிணைப்பு கோணம் கொஞ்சம் குறையுது ரைட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்போ இதுக்கு 104.5
ப்ளஸ்ஸோ மைனஸ் 1.5 குறித்து ஸ்கீம் இல்லையா, அதாவது 105க்கும் 103க்கும் இடையில் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதில் 119க்கும் 117க்கும் இடையில் மார்க்ஸ் கொடுத்தி வருதா. இன்ஃபோ இது 120 நேர்கோடு 120 இல்லை 180 நேர்கோடு 180. அது N1 N2 N3 அணுக்களை சுற்றில மின்னழுத்தன்மை 3 நைட்ரஜனை கேட்டீங்கி, நைட்ரஜனும் கார்பனும் கேட்டிங்கன்னா நைட்ரஜனு தான் மின்னழுத்தன்மை கூட. அப்புறம் ஒரு இது இங்கே அதுக்கு கலப்பு ஏற்றம் பார்க்குது. இப்போ இதில் 3 நைட்ரஜனு இப்போ இதில் கலப்பு ஏற்றம் முடிச்ச நம்பர் பாருங்கள். சரியானே ரைட். N2ல் வந்து sp2, இதில் sp3, இதில் sp மின்னழுத்தன்மை கூட, ரெண்டாவது sp2, மூணாவது sp3. அப்போ N4க்கு மின்னழுத்தன்மை கூட, அப்புறம் N2, அப்புறம் N3. சரியானே. அப்போ எப்படி வரும் N4 N2 N3 பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. சி பாட்டு போகும் லாஸ்ட் பார்ட், அது ஒரு முக்கியமான செக்ஷன், முழுமையாக பாருங்கள் வீடியோவை. சரிதானே ரைட். அயனியல்ஃபு அண்ணன் பாருங்கள், அயனியல்ஃபு பங்கீட்டு எல்ஃபு அயன் சேர்வைகளுக்கு வாரது CaF2 CaCl2 CaBr2 CaI2. கல்சியம் பொது, கல்சியம் 2+ பொது, F Cl Br I அணையன்களில் ஆரை கூடினா இடத்துல ஏற்றம் எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் ஆகிக்குது. F Cl Br I வச்சு தான் பார்க்கணுமா. கல்சியம் பொது அணையன்களில் இடத்துல ஏற்றம் சமன் இடத்துலையும் ஒரு மைனஸ். ஆரை கூடுது கூடத்திங்க ஆரை கூடினா அவருக்கு தான் முனைவாக்கும் இயல்பு கூட, முனைவாக்கும் மாற்றல் முனைவாகும் தகவல் செல்லுங்க. அப்போ அவருக்கு பங்கீட்டுள்ள தன்மை கூட, முனைவாக்கத்தில் பங்கீட்டு தன்மை தாங்கி. அப்போ அயன்தன்மை யாரு கூட இவருக்கு தான் அயன்தன்மை கூட. அப்போ இவத்தில் ஹேட்டி அயன் இயல்பு. அப்போ CaF2க்கு கூட, அப்புறம் CaCl2, அப்புறம் CaBr2, அதுக்கப்புறம் CaI2. பங்கீட்டளு தன்மை ஹேட்டி தான் மாறி வந்திக்குமா இதே ஓர்டர். பயன் தன்மையில் ஓர்டர்கான் உருகுநிலை ஓர்டர், கொதுநிலை ஓர்டர், வெப்பொருதிப்பாடு ஓர்டர், கரைசிறன் ஓர்டர் விளங்குதா. ரைட். அடுத்தது பிணைப்பு கோணம் பாருங்கள். வடிவத்தை கீறுங்க, முந்தி போல் வடிவத்தை கீறினா இலகுவாக பிணைப்பு கோணத்தை காணலும். CLF5 சரிதானே ரைட். CLF5 அப்புறம் CLF2 + CLF2- பாருங்கள் ரைட். CLF5 வந்து சதுர கூம்ப வடிவமே 40 பெருமானம், சரி 42 பெருமானம், சரியா ரைட். ரைட் சரியான. இது CLF2 + 20 பெருமானம் கோண, ப்ளஸ் வந்து ஒரு கோணம், மைனஸ் வந்து ஒன்று கூட்டோணம். இது நேர்கோடு வடிவானம். இதுக்கு 180 நேர்கோடுக்கு பிணைப்பு கோணம், இதுக்கு 104.5. அது நல்லவாக இது இந்த சதுர கூம்பமே சதுர சம்மந்தப்படுறது பொதுவாக 90 கோணமாக. சதுர தளத்துக்கு, சதுர இரு கூம்பகத்துக்கு, சதுர கூம்பகத்துக்கெல்லாம் 90 பிணைப்பு கோணம். சதுரம் சம்மந்தப்படுறதுக்கு பொதுவாக 90 பிணைப்பு கோணம். சரி தானே ரைட். அப்போ இது ஓகே. அடுத்தது அயன் ஆரை பார்ப்போம். அயன் ஆரை சரியா. Na + K + Cl - S2-. Cl- S2- அன்னளவாக ஒரு இலத்திரன் அமைப்பு தான் சமிலத்திறனுக்குரியது. சமிலத்திறனுக்குரியதில் இப்போ அணையன்கள் ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை கூட, ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை கூட. அங்கே Na + K + தந்திக்கு சரியானே. இப்போ Na + K + Na + பார்க்க K + ஆரை கூட, கூட்டத்தின் வழியே ஆரை கூடுக, சரிதானே. ஆனால் இவருக்கு வந்து அணையனே இந்த K + வந்து இவரையும் பார்க்க கூடன்னு சொல்லல. அந்த இந்த K +ம் இதே சம்மிலத்தினுக்குரியதானா ரைட் சரிதானே. அப்போ இந்த டைம் அணையனு தான் கூட, கட்டைன்னு குறைச்சலா Na + மேலுக்கு கூட்டத்தில் மேலுக்கு காலோண்டு சரிதானே ரைட். இந்த மூணுக்கும் ஒரே சம்மிலத்தினுக்குரியது. இதுக்கு அதே பார்க்க இலத்திரன் அமைப்பு குறைச்சலாம் ரைட். இப்போ இதுக்கும் சம்மிலத்திறனுக்குரியதில் கட்டையனுக்கு ஆரை குறைச்சல், அப்போ நடுநிலை, அப்புறம் மைனஸ் ஏற்றம் மாறுறது கூட.
விளங்கிக்குமே நினைக்கிறேன். அப்போ ஒரு பிணைப்பு நீளம் மேம், பிணைப்பு நீளம் பார்ப்போம். மறுபடியும் எதுவும் உண்மையான கட்டமைப்பை கீழே தான் பார்க்கணும். சிஓக்கு தெரியும், இவங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் வர சிஓவில். சரிதானே? ரைட். சரியா? CO CO32 minus CO2 minus CO2 minus CO32 minus ली और minus और हाइड्रोजन एनर्जी की H2CO ரெண்டு ஹைட்ரஜன் எனர்ஜி இப்போ H2 அப்படி தந்துக்கிறேன். H2CO வா இவற்றில் இது HCO2 மைனஸ் சரியானே? HCO2 மைனஸ் அடுத்தது வந்து CH3OH பாருங்க. சரிதானே? ரைட். CH3OH மைனஸ் அப்படி தான் கீழோணும். CH3OH CO பிணைப்பு நீளமே இதில் CO பிணைப்பு வருஷத்தில் 3 இதில் உண்மையான கட்டமைப்பு வச்சுக்கோ. நான் என்ன கார்பனை சுற்றி 3 இதில் 2 ஒன்று டபுள் பொண்ணும் அடுத்த சிங்கிள் பொண்ணும் மீதா இவரை நாங்கள் பங்குடுதேன். ஒன்றை நாங்கள் 3 பங்குட்டி கேட்பேன். ஒன்றுடன் 3 உண்டு. சரியா? ரைட். இதோட இன்னொரு அணுக்கள் நெஞ்சின்னா பங்குடையலாம் தனியாக இதை தான் பங்குடுது. சரிதானே? சிஓவில் வந்து இப்போ இதில் CO பிணைப்பு ரிசை கேட்டால் பிணைப்பு நீளம் கேட்டால் பார்க்கணும். CO இப்படி ஒண்டினா இப்போ சிஓவில் சரியானே? CO பிணைப்பு ஒன்று தான் நிற்குது. இதில் CO 3 இப்படி 3 ஏண்டா இதில் CO உண்டு, இதில் CO உண்டு, இதில் COவில் இப்படி 3 நிற்குது. சரியா? அப்படி பார்த்தா அந்த டைம் பார்க்கணும். இதில் டபுள் பண்டும் இப்படி சிங்கிள் பண்டும் இருந்தா நாங்கள் பங்குடுதேன் 3க்கு சமனான மாதிரி பங்குடக்கூட அந்த 3 அந்த ஆக்சிஜன் இப்போ இதில் CO என்பதால் ஆக்சிஜன் இதில் தனியாகிக்கணுமா? அது CCLன்னா அதில் தனியாகிக்கணும். இப்படி தனியாக இதாக தான் பங்குடையணும். இவரத்தில் CO பொண்ணா நாங்கள் இவரை பங்குடணும். எனக்குதா இதில் 1.5 ஹைட்ரஜனு பங்குடுது இல்லை. COவை கார்பன் ஆக்சிஜனு தான் பங்குடணும். ஹைட்ரஜனு பங்குடையணும். இதில் பிணைப்புரட்சி 2, இதில் பிணைப்புரட்சி 1. இப்போ போடுங்க. இப்போ இந்த பெருமானம் கூடினாக்களுக்கு பிணைப்பு நீளம் குறைச்சல். இவருக்கு குறைச்சல், COக்கு குறைச்சல். அது பிறகு அது வரும் H2CO. அது பிறகு இவர் வருவான் நினைக்கிய HCO2 மைனஸ். அப்புறம் இவர் வரும் CO32 மைனஸ். அப்புறம் வரும் இந்த பிணைப்பு வரிசை பெருமானம் செல்லு. அந்த பெருமானம் கூடினாக்களுக்கு பிணைப்பு நீளம் குறைச்சல. பிணைப்பு வரிசை பெருமானம் கூடினாக்களுக்கு பிணைப்பு நீளம் குறைச்சல். விளங்கினானே இதை? ரைட். இவர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டமைப்பில் வாரது CO. அடுத்ததில் தெரியும் வடிவாக்கிடுறது. முதலாம் அணக்கச்சக்தி ஹெட்டிக்கு முதலாம் அணக்கச்சக்தி. அடுத்தது லாஸ்ட் கேள்வி. முதலாம் அணக்கச்சக்தி லித்தியம், நைட்ரஜன், ஃப்ளோரின், மெக்னீசியம், பாஸ்பரஸ். இந்த ஆர்டரை வச்சு எனக்கு ஒரு ஆர்டர் ஹீலியம், நியோன், ஃப்ளோரின், ஆர்கன், நைட்ரஜன், கிரிப்டன், அப்புறம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். சரியா? இதை வச்சு இப்போ ஃப்ளோரின் ஆகப்படுது, நைட்ரஜன் ஆகப்படுதா? ஃப்ளோரின், நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரஸ் வரும். ஏன்னா நைட்ரஜனை போகலாம், பாஸ்பரஸும் கொஞ்சம் உறுதியான இடத்துல இப்போ வருது. சரிதானே? ரைட். அப்புறம் லித்தியம் மீக்குது, மெக்னீசியம் மீக்குது. லித்தியம் முதலாம் கூட்டம், மெக்னீசியம் 2ஆம் கூட்டம். சரிதானே? இப்போ லித்தியத்தை பார்க்க மெக்னீசியத்தில் அடுத்தது கொடுத்தங்கி நோக்கி குறையுதுதான். 2ஆம் அவதனித்தமாக 3ஆம் அவதனத்தை அயனகச்சக்தி குறைஞ்சாலும் மெக்னீசியத்தில் கொஞ்சம் உறுதியான இடத்துல இப்போ நீக்கியதால். சரியானே? அப்போ மெக்னீசியத்துக்கு கொஞ்சம் கூட வரும். இவரான ஆர்டர் மெக்னீசியத்தில் இப்போ நான் ஹெல்லு எப்படி கொஞ்சம் ஜிக்ஸிக்குன்னு வாரகான மென் 2ஆம் கூட்டம் அதுகளுக்கு கொஞ்சம் அரை நிறம் உறுதின்னு வார விளங்குதா? அதனால் கொஞ்சம் அயனகச்சக்தி கூட. அப்போ இதுதான் ஆர்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட 2022 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு
சரிதானே ரைட். அப்போ பாசபெரு கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கிடைச்சிக்கும்னு நினைக்கிய. சரிதானே, ஏதாவது சந்தேகம் இதாக கேட்டுக்கொள்ளணும். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.